நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு நிகழ்ச்சியில இணைந்திருக்கா அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க. அதாவது யான் பேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஹேண்ட்மேடாக இந்த பேக்ஸ் எல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய அந்த ஒரு கம்பெனியோட சிஇஓ தான் தாரணி அவர்கள். ஸோ அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். ஹேண்ட்மேடாக ஒரு ஹேண்ட்பேக் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அவங்க விற்பனை பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றினாங்க, எப்படி இன்றைக்கி வரையும் நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய பயண அனுபவங்கள் எப்படி இருக்குது, இவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க. மிஸ் பண்ணாம கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அதிரி எஃப்எம்க்கு. மைசெல்ஃப் தாரணி ஃப்ரம் ஈரோடு. பேசிக்கா எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ், நாங்கள் ஈரோட்ல ஸ்வீட் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேம் ஆஃப் சர்வா ஸ்வீட்ஸ். ஸோ சைல்ட்ஹுட்ல இருந்தே எனக்கு கிராஃப்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அட் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பேக் மேக்கிங்கை நான் ஜஸ்ட் ஹாபியா தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே இது ஒரு பிஸ்னஸா ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் நம்மளோட வேதாஸ் கல்ச்சர். சூப்பர் மேம். ஸோ இந்த வேதாஸ் கல்ச்சர் அப்படின்ற யான் பேக்ஸை நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு இந்த அனுபவங்கள் உங்களுக்கு? ஸோ வேதாஸ் கல்ச்சர் ஜேர்னி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதுவும் ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்குங்க கம்மிங் அப் டேஸ்ல. ஸோ நான் இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months ஆகுது. ஓகே மேம். இப்போ 3 months தான் ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சுய தொழில் நம்ம எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? ஹானஸ்டா சொல்லணும்னா, ஆக்சுவலா இது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்கிற இனிஷியல் பிளான் நான் பண்ணல. பட் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஃப்ரீ டைம்ல நான் ஹேண்ட்பேக்ஸ் மேக் பண்ணிட்டு இருப்பேங்க. அந்த ஸ்டேஜ்ல நான் கிரியேட் பண்றதை பார்த்துட்டு இதை பிசினஸா எடுத்துட்டு போலான்னு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. இது நம்ம பிசினஸா எடுத்துட்டு போறதை விட இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கலாம், ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நாம மட்டும் இல்லாம நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கும் போது இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர் மேம். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டதை அதை அப்படியே ஒரு பிஸ்னஸாக எடுத்து மற்றவங்களுக்கும் இப்போ அதை சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? இந்த பேக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் எங்கேயும் வெளியிலேருந்து ட்ரைனிங் போய் அந்த மாதிரி எதுவும் கற்றுக்கிட்டீங்களா மேம்? ஆமாங்க, நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டேங்க. ஓகே மேம். இதுவரையும் நீங்கள் எத்தனை பெண்களுக்கு பயிற்சி அளிச்சிருப்பீங்க? இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆஃப்லைன் அண்ட் போத் ஆன்லைன் ரெண்டும் சேர்ந்து ஒரு 250 மெம்பர்ஸ் பிளஸ் 250 பெண்களுக்கு மேல நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க ஆன்லைன்லயுமே கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க, எஸ் அஃப்கோர்ஸ். நான் ஆன்லைன்ல ட்ரெயின் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை நாட்கள்ல இந்த பேக் பிசினஸ் நம்மளால கத்துக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? மேம், ஆக்சுவலா இந்த பேக் பிசினஸ் பார்த்தோம்னா ஒரே நாளுங்க 2 மணி நேரத்துல யாரா இருந்தாலும் கத்துக்கலாம். ஓகே, ஒரே நாள்ல 2 மணி நேரத்துல கத்துக்க முடியுமா மேம்? எல்லாராலையுமே எல்லாராலையும் கண்டிப்பா கத்துக்க முடியுங்க. ஓகே மேம். இப்போ இந்த யான் பேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, ஒரு பிஸ்னஸாக இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ இதை நீங்கள் விற்பனைக்கு கொண்டு வந்துட்டீங்க. பட் அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் எப்படி இருந்துச்சு மேம்? ஆமாங்க, ஆக்சுவலா நான் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நேராவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. எல்லாருமே இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, ஸோ நாமளே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப ஸோ நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோட வாங்குறாங்க, எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ எந்த ஒரு ஓன் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே அந்த பிஸ்னஸில் என்னதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லாவே பண்ணுறோன்னாலும் நம்ம எல்லாருமே ஹேங் ஆகி நிற்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னால் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். ஸோ நம்ம செஞ்ச ப்ராடக்ட் எல்லாம் எப்படி நம்ம டெலிவரி பண்ணுறது, யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இது போகும் அப்படின்ற பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மார்க்கெட்டிங் அப்படின்றது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எதுவும் ஐடியா இல்லைங்க. பட் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட சேல்ஸ் கான்செப்டே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படிதான் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. பட் மக்களுக்கு இதை எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு பாக்குறப்ப நம்ம உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக இப்ப நம்ம ஈரோடு சைட்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸிபிஷன்ஸ்ல நாம ஸ்டால் போட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணலாம். ஸோ அப்படி நான் இன் அண்ட் அரௌண்ட் ஈரோடுல ஒரு 3 ஸ்டால்ஸ் எக்ஸ்போல போட்டேங்க. அதுல எனக்கு நல்ல ரீச் கிடைச்சது, நல்ல கஸ்டமர் சப்போர்ட்ஸ் கிடைச்சது. அதுல வச்சு
நான் வந்து இன்ஸ்டாகிராம், நம்ம சோஷியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல வந்து பேஜஸ் தனியா ஓபன் பண்ணி, ஸோ நான் வந்து என்னோட போட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் நான் பண்ற மேக்கிங் வீடியோஸ் அதெல்லாம் போட்டது எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க. இந்த மார்க்கெட்டிங் சைடு ஸோ இப்படி பண்ணலாம் நாம இப்ப ஆஸ் அ உமன் ஆண்டர்பிரனர்ஸா. ஓகே மேம். அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான ஸ்டால்ஸ் மூலமாலாம் நம்மளால கொஞ்சம் வெளியில வர முடியுது இல்லையா? ஆமாங்க, நல்லாவே இப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அது. ஸோ எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோனாலும் நிச்சயமா அதில் ஸ்ட்ரகிள் இருக்கும். பிஸ்னஸ்னாலே ஸ்ட்ரகிளோட தான் எல்லாருமே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுடைய இந்த பேக் பிஸ்னஸில் நீங்கள் அதிகமாக சந்திக்கிற சவால் அப்படின்னு எது சொல்லுவீங்க? எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வெளில வரீங்க? கண்டிப்பாங்க மேம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சவால் இல்லாம எந்த ஒரு பிசினஸுமே இருக்காது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு மிகப்பெரிய சவாலா இருந்ததுன்னா நம்பிக்கை. சோ நீ இப்ப இதை எடுத்து பண்ற, ஒரு நியூவா பண்ற, இதுக்கு ஃபியூச்சர் இருக்கா, இது எப்படி ரீச் ஆகும், நீங்க எப்படி வந்து இதை கொண்டு போக போறீங்கன்னு எல்லாருமே கேட்ட கொஸ்டின் தான். பட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்க. ஸோ கண்டிப்பா நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு நம்மளுக்கு பே இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். பொறுமையா நம்ம கன்சிஸ்டன்டா நம்மளோட ஒர்க்ல கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போனாவே நம்ம மேல வந்துடலாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பேக்கை வந்து நம்ம தயாரிக்கணும், எவ்வளோ நாளில் கற்றுக்கலாம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நேரத்திலேயே கற்றுக்கலாம், ஒரே நாள்லேயே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணால் கூட கற்றுக்கலான்னு சொன்னீங்க. பட் கற்றுக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேக்ஸ் வரையும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் மேம் ஒரு ஆளாக இருந்துட்டு? மேம் இப்ப பார்த்தோம்னா ஸோ பர் டேக்கு ஒரு பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா பெர்ஃபெக்டா எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்மளுக்கு 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் தான் தேவைப்படும். அதுக்குள்ளேயே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஆஸ் அ லேடிஸா நம்ம ஒரு 2 hours 3 hours உட்கார்ந்தாவே நம்ம நல்ல பேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 10 பேக்ஸ் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸும் இதுல இருக்கு. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு மினிமம் நம்ம ஒரு 20 பேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே மேம். அதுக்காக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 20 பேக்ஸ் வரையிலுமே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இதுக்கான மூலப்பொருட்கள் எப்படி மேம் உங்களுக்கு கிடைக்குது? எங்கேருந்து நம்ம மொத்தமாக வாங்கிக்கிறது? மேம் நான் வந்து ஆக்சுவலா நம்மளோட இந்தியாவில தான் நார்த் சைட்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் யான்ஸ். ஸோ அங்கிருந்து வாங்கிக்கலாம். நீங்க யார் எங்கிட்ட கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நானே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்ப சிங்கிள் பீஸா கேட்டாலும் கொடுப்பேன், ஹோல்சேலா கேட்டாலும் நான் கொடுப்பேங்க. எல்லாத்துக்குமே அவங்கவுங்க ஏரியாவுக்கு நான் கொரியர் பண்ணி விட்டுருவேன். சூப்பர் மேம். இப்போ உங்ககிட்ட கத்துட்டு அவங்களே பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுப்பேங்க. ஓகே மேம். ஸோ வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கணும், உங்ககிட்ட ஆன்லைன்ல பேக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னாலோ அல்லது பேக் வாங்குறதுக்கு உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாலோ நேயர்கள் எப்படி மேம் கான்டாக்ட் பண்றது? கண்டிப்பாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தோம்னா வேதாஸ் கல்ச்சர் அப்படின்னே இருக்கு. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணலாம், இல்ல காலும் பண்ணலாங்க. ஸோ என்னோட நம்பர் பார்த்தா 9944221228. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பேக் பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து ட்ரைனிங் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அதே நேரத்தில் நிறைய பிஸ்னஸ் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸையுமே உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தருணத்தில் நிறைய பெருமையான விஷயங்களை கிராஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கீங்க. இருந்தாலும் இந்த தருணத்தில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்ண விஷயம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ணும்போது தான். ஸோ எங்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டு நாங்களும் இந்த பேக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களோட ஃபேஸ்ல இருந்த ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டை கொடுத்தது. ஸோ அந்த மூமெண்ட்ல இருந்தா நான் என்னோட கான்ஃபிடென்ஸையும் கெயின் பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நிச்சயமாக நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக நீ பிஸ்னஸ் பண்ணு, நம்ம ஒரு வேளை ஒரு தொய்வு அடைகிறோம் அப்படின்னா கூட உன்னால் பண்ண முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக ஒரு நபர் நிச்சயமாக தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நபர்னு யாரை சொல்லுவீங்க? கண்டிப்பா அது ஒரு நபர்னு நம்மள வந்து ஒருத்தங்களை மட்டும் குறிப்பிட்ட சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஃபேமிலி இருக்கு, எல்லாமே நான் ரன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஆல் த ஹோல் பார்த்தோம்னா என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்போ சொன்னீங்க வந்து என்னால் மட்டும் பண்ண முடியாது, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஃபேமிலிக்கான டைமையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுடைய பிஸ்னஸை பார்க்கணும். பட் இதை தாண்டி ட்ரைனிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஸ்டால்ஸ் நீங்கள் போடுவீங்க, எக்ஸ்போஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா ஃபேமிலிக்கான டைமையும் நம்ம ஒதுக்கே ஆகணும் இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த்துங்க, இன்கேஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டோம்னா ஆகஸ்ட் மந்தோட கிளாஸ் டேட்ஸை நான் போடுற ஒர்க் ஷாப் டேட்ஸை ஜூலை 15க்கு மேலேயே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. தம்பிங்களுக்கு எப்படி செகண்ட் சாட்டர்டே, இப்போ குழந்தைங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே லீவா, ஸோ அந்த அன்னைக்கு நான் கொஞ்சம் கிளாஸஸ் போடாம வீக் டேஸ்ல போடுவாங்க. அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்குவேன், ஃபேமிலிக்குன்னு என் குழந்தைங்களுக்குன்னு டைம் கொடுக்கணும்னு. ஸோ பிசினஸ் ஒர்க் ஷாப்ஸ்க்கு அந்த மாதிரி ஸ்டால்ஸ் போடுற மாதிரி இருந்தால் அந்த ஸ்டால் டேட்ல நான் ஃப்ரீ பண்ணிக்குவேங்க.
அந்த டைம்லயும் குழந்தைங்களை வந்து எங்க மாமியார்ட்ட விட்டு பாத்துக்க சொல்லுவேன். சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்டே ப்ரியாரிட்டைஸ் யுவர் ஒர்க் அப்படின்றது தான் இதுல மெயின் பாயிண்ட்டுங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒர்க்கை முந்தின மந்தே நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பிளான் பண்ணி கொண்டு போனோம்னா ஈஸியா இருக்கும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு. ஓகே மேம். அதாவது டைம் மேனேஜ் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ண மாதிரி பண்ணும்போது நிச்சயமா அதை வந்து சரியா பண்ணி முடிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பெண்களுக்குமே சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க மேம்? சுய தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஒரு பெண்களுக்கும் ஒரு ஒரு ஃப்ரீடம் மாதிரி தான். சோ கண்டிப்பா பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ஆசையோ அதை ஒரு முறையாவது நம்ம லைஃப் டைம்ல செஞ்சு பாத்திரணும். ஸோ இட்ஸ் ஈவன் கிவ்ஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டூ. ஸோ ஒரு டைமாவது உங்களோட ஆசையை நீங்க ட்ரை பண்ணி பாத்துருங்க. கண்டிப்பா மேம். ஸோ வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். நிச்சயமா அதை அவங்க ஏதாவது ஒரு வகையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்து சுய தொழில் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில், நீங்கள் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறதுலாம் இன்னொரு பக்கம், பட் நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த தருணத்தில்? கண்டிப்பாக. சோ ஒரு பெண்ணா நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையை யாரும் டிஃபைன் பண்ணக்கூடாது. சோ ஒரு ஒரு சின்ன ஐடியாவா இருந்தாலும் சரி, அது பெரிய மாற்றமா நம்மனால மாற்ற முடியும். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டூடெண்டா இருந்தாலுமே ஓகே. சோ உங்களோட வளர்ச்சி உங்களோட கையில. தொடங்கும் துணிவே வெற்றியின் முதல் படி. சோ கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பெண்ணா கண்டிப்பா நம்ம மேல வந்துடலாம். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நிஜமாவே உங்களோட ஷோ கேட்கும்போது நிறைய நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து மற்றவங்களோட சேர்ந்து வளர்றது அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு ட்ராவலில் நீங்கள் இருக்கீங்க. இப்போது நமக்கு ஃபைனலாக அதிரை எஃப்எம்க்கும் அதிரை நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனது மனமார்ந்த நன்றிங்க. சோ எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. நம்மள ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு சிறந்த திறமை இருக்கும். நம்மளால முடியுமா என்ற சந்தேகம் வேணாம். சோ கண்டிப்பா அதோட முதல் படி எடுத்தாலே நம்மளோட வாழ்க்கை மாறும். எண்ணம் போல் உங்கள் கனவுகளும் பயமில்லாம தொடங்குங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நன்றி, அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுடன். தாரணி ஃப்ரம் வேதாஸ் கல்ச்சர். நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹேண்ட்மேடாக ஒரு பேக் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண தெரியுது அப்படின்னா கூட அதை நிச்சயமாக ஒரு பிஸ்னஸாக மாற்றி அது மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய தாரணி அவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.